ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷத் வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிற ரெசிபி சோயாவும் பொட்டுக்கடலையும் வச்சு ஒரு கிறிஸ்பியான மசாலா சோயா கோலா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் முருங்கைக்கீரையை வச்சு ஒரு கோலா ரெசிபி பார்த்துருப்போம். இன்றைக்கி நாம் சோயாவில் எப்படி கோலா பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் சோயாவும் 1/4 கப் பொட்டுக்கடலையும் இருந்தால் போதும். நாம் எடுத்து வச்சுருந்த 1 கப் சோயாவை நல்லா இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதை 4 to 5 தடவை இதை நல்லா க்ளீனாக டஸ்டெல்லாம் போகிற வரைக்கும் இது போல் நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதை நாம் குக் பண்ண வேண்டி வரும். ஸோ ஒரு பாத்திரத்துக்கு இதை நல்லா கழுவி இது போல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் 2-3 தடவை நல்லா க்ளீனாக அலசி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நாம் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை இப்போ அடுப்பில் வச்சு இதோட ராஸ்மல் போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் எடுத்து வச்சிருந்த 1/4 கப் பொட்டுக்கடலை, இது கூட ஒரு பட்டை, 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு இதை இப்போ ஒரு ஃபைன் பவுடராக இது போல் ஒரு மசாலா பவுடர் கிடைக்கும், அரைச்சி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சோயா எல்லாம் அதோட ராஸ்மல் எல்லாம் போய் இது போல் உப்பி வந்திருக்கும். இப்போ நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இது போல் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ரொம்ப சூடாக இருக்கிறனால அகைன் நார்மல் வாட்டரில் 2-3 தடவை இது போல் நல்லாவே அலசி எடுத்துக்கோங்க. சூடு கொஞ்சம் ஆறுனதும் இந்த சோயாவில் இருக்கிற தண்ணியை இப்படி ஃபுல்லாகவே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். சோயாவில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. பிழிஞ்சதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது போல் எல்லா சோயாவையும் இதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாகவே நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது போல் இது கூட இன்னும் சில பொருட்களை ஆட் பண்ணணும். அதுக்கு 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் இப்படி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்படி அரைச்சதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலை மசாலா பவுடரையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். அவை இன்னும் கிறிஸ்பியாக்க 2 ஸ்பூன் அரிசி மாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்கின ஒரு சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, அதே அளவுக்கு பொடியாக நறுக்கின கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளை இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துடலாம். அப்புறம் இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்காதீங்க. சோயாவில் இருக்கிற தண்ணியே போதுமானது. நம்ம எவ்வளோ தான் சோயாவில் இருக்கிற தண்ணியை பிழிஞ்சு எடுத்தாலும் கொஞ்சமாக தண்ணி இருக்கும். ஸோ அதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். கையில் ரொம்பவே ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கங்க. இந்த மசாலா கோலா அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சப்பாத்தி பதத்துக்கு இது போல் ஒரு டோ நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் நல்லா பால்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை கொஞ்சம் நல்லா டைட் பால்ஸாக நல்லா பிடிச்சு எடுத்துக்கோங்க. கோலா அப்படின்னாலே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால தான் இது போல் நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் இதை ஸ்கொயராகவோ இல்லை வடை போல் தட்டியோ இல்லை பக்கோடா போலவோ நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு எப்படி வேணும்னாலும் இந்த டோ வச்சு நாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் மசாலா கோலா பண்ணுறதுனால இது போல் ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி இது போல் தனியாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ 1 by 1 போட்டு நாம் பொறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி போடுறப்போ ஆயிலேருந்து இது போலவே பபிள்ஸ் வரும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. ஒரு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் இதை நல்லா இது போல் திருப்பி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா சட்டுன்னு கருகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதுக்கப்புறம் இது போல் நல்லாவே திருப்பி திருப்பி கொடுங்க. இப்படி 2 to 3 டைம்ஸ் இப்படி நல்லாவே திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் எல்லா சைடும் ஒரு ஈவனாக பார்க்க கலரும் நல்லாயிருக்கும், உள்ளேயும் நல்லாவே குக் ஆகிருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு சைடு மட்டும் ஒரு மாதிரி கருத்து போன மாதிரியே இருக்கும். அப்போ கோலா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இது போல் அடிக்கடி பெரட்டி விட்டுட்டே இருங்க.
இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லாவே கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும். அப்போது ஆயிலோட சலசலப்பும் இது போல் கம்மியாயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நாம் இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கம கமன்னு கிறிஸ்பியான ஒரு சோயா மசாலா கோலா நாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதே போலவே அடுத்தடுத்த பேட்சையும் நாம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். உண்மையாகவே இதோட டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சோயாவும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களும் இப்படி கிறிஸ்பியாக இருந்தால் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. டீ டைம் ஸ்நாக்கில் இதை கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சோயாவில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. ஆனால் இதிலிருந்து ஒரு மாதிரி ராஸ்மல் வர்றதுனால பேருக்கு பிடிக்காது. அதனாலேயே சோயா சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் இது போல் ரெசிபீஸ் ட்ரை பண்ணுறப்போ சோயாலேருந்து அந்த ராஸ்மல் நிச்சயமாக வரவே வராது. பிடிக்காதவங்களும் இந்த கோலா உருண்டையை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய அட்டகாசமான செம்ம டேஸ்ட்டில் இருக்கிற சோயா மசாலா கோலா அட்டகாசமான டேஸ்ட்டில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு அட்டகாசமான ரெசிபியோட உங்களை நான் அகைன் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Manu. Thanks for watching.